வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் நிறைய அப்டேட்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்பேஜ் mhc.tn.gov.in அப்படிங்கிறது. ஸோ இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் அந்த டேட்டை மட்டும் பார்த்துக்குங்க. அதுதான் மெயின். செப்டம்பர் 25 அண்ட் செப்டம்பர் 25 இந்த மாதிரி டேட் போட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்களா. ஸோ இது எல்லாம் நியூவாக ஆட் ஆனது. ஸோ அதுக்கு முன்னாடி தேதிகளில் இருக்கிறத நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஸோ இது எல்லாமே பேஜில் இருக்கிற எல்லாமே தான் வந்து நியூவாக புதுசாக 25ஆம் தேதிக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க் யார் யாருக்கு அப்படின்னா, மார்க் ஷெட்யூல் வந்து சோப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிஸ்டன்டல் அசிஸ்டன்ட், ரூம் பாய், ஸ்வீப்பர், கார்டனர், வாட்ச்மேன், அந்த சானிட்டரி ஒர்க்கர். இந்த எக்ஸாம் வந்து எழுதி திரும்பிக்க இந்த எக்ஸாமுக்கான மார்க் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 24/8/2025 எழுதின எக்ஸாம் உங்களுக்கு டேட். ஏன்னா நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து பெண்டிங்கில் இருக்குது. அதில் வந்து ஏதாவது தேதி மாறி இருக்குது அப்படின்னா இதை பார்த்துங்க. 24ஆம் தேதி 8வது மாதம் எழுதின தேர்வுக்கான மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் இன்னொன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு மார்க் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரும் மார்க்கும் இருக்கும். ஜஸ்ட் இப்படி டச் பண்ணிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் 72 அண்ட் 73ன்னு போட்டு ஒரு இது இருக்கா, ரிஜிஸ்டர் நம்பரு, பார்ட் ஏல எவ்வளோ, பார்ட் பியில் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து வந்துடும். ஓகேங்களா. அடுத்து அதுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் அசிஸ்டண்ட், அந்த ஜட்ஜஸ்க்கு பர்சனல் அசிஸ்டண்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி. ஸோ இது வந்து நிறைய பேர் எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதை எழுதினவங்க பார்த்துக்கிங்க. அதுக்கு மேலே இருக்கிறது இன்டிமேஷன் டு தி கேண்டிடேட்ஸ், அதாவது ஃபைனல் ஆன்சர் கீக்கு பார்ட் ஏ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றது அந்த பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு. அதுக்கும் மேலே இருக்குது ப்ரொப்போஸ்டு ஃபைனல் ஆன்சர் கீ, அந்த ஏ சீரியஸ்க்கும் இ சீரியஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதை வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் வந்து இப்போ கொஷின் பேப்பரில் எது சரி அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எழுதின கொஷினுக்கு இதுதான் ஃபைனல் ஆன்சர் கீ அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்டிமேஷன் டு த கேண்டிடேட்ஸ், அதாவது கேண்டிடேட்ஸ்க்கு சில இன்டிமேஷன் அப்படின்றது அந்த பர்சனல் அசிஸ்டண்ட் அதுக்கு கொடுத்துருக்காங்க. அது தேவையில்லை. அதுக்கு மேலே கொடுக்குறது இன்டிமேஷன் டு த, அதாவது இன்டிமேஷன் யாராக இருக்குன்னா அந்த ஸ்வீப்பரு, கார்டனரு, இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இன்டிமேஷன் டு த குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ், என்னென்ன மார்க் எடுத்துருக்கணும், எவ்வளோ இது பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற குவாலிஃபைடு என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் கொடுத்துருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து குவாலிஃபைடாக ஆக முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக ஆக முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏல 10 மார்க்கு, பார்ட் பியில் 10 மார்க் ஸோ எடுத்துருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே வெப்சைட்டில் தான் இருக்குது. ஜஸ்ட்டு பார்க்காதவங்க பார்த்துங்க. முழுக்க நிறைய அப்டேட் அப்படின்றது நேற்று ஒரே நாள்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்படின்றத நம்ம போட்டுக்கிட்டே தான் இருப்போம். மார்க் இப்போ கொடுத்துருக்காங்க. அடுத்து கட் ஆஃப் அப்படிங்கிறது வரும். இன்னும் கட் ஆஃப் கொடுக்கல. இதுக்கு நீங்கள் எழுதின தேர்வுக்கு மார்க் இது தான், நீங்கள் இவ்வளோ தான் மார்க் வாங்கிருக்கீங்க அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் கட் ஆஃப் வரும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.